stewardship, transparency and accountability. Stewardship என்கின்ற இந்த சொல்லானது நம்முடைய பொறுப்பாண்மையை அது தருகின்றது. Stewardship என்பது வெறும் வேலை செய்வது அன்று, மாறாக நம்மிடத்தில் கொடுக்கப்படுகின்ற பொருளாதாரத்தையும் அந்த பொருளாதாரத்தை எப்படி நான் நிர்வகிக்கிறேன் என்பதையும் இந்த நிர்வாகத்தின் ஊடாக மனித வளங்களை எவ்வாறு நான் கையாள்கிறேன் என்பதையும் இந்த மூன்று நிலைகளையும் ஒன்றிணைத்து வருகின்ற தலைப்பு தான் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்பதாகும். பொறுப்பு ஆண்மை என்று சொல்லுவார்கள். பொறுப்பு கூட்டல் ஆண்மை. இங்கே ஆண்மை என்பது ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு அன்று, மாறாக ஆண்மை என்பது துணிவோடு காரியத்தை நிறைவேற்றுவது. துணிவோடு எவற்றை நிறைவேற்றுவது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் உண்மைத்தன்மையோடு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தில் நிர்வகிப்பதில் உண்மைத்தன்மையோடு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வளங்களை, மனித வளங்கள் இன்னும் இயற்கை வளங்களை நான் உண்மைத்தன்மையோடு நிர்வகிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் பொறுப்போடு கூட பணியை நிறைவேற்றுவது, பணி மேலாண்மை அல்லது பொறுப்பு மேலாண்மை என்பதை இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற சொல் குறிக்கின்றது. நாம் விடுதலை பயணம் 36ஆம் அதிகாரத்திலே இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சி கொடுக்கப்படுகிறது. மோசே என்கின்ற தலைவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கான திட்டங்களும் தீர்மானங்களும் இந்த பகுதியில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, யாத்திராகமம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பெசலெயேலையும் அகோலிபையும் கர்த்தர் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த ஞானம் இருதயம் உள்ளவர்களாகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தார். மனித வளங்களை குறித்த ஒரு பார்வை. அதற்கு முன்பாக இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு 36ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது: அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் எசரவேலையும் அகோலியாவையும் செய்யும் அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேகம் உள்ள இருதயம் உள்ள அனைவரையும் செய்ய தொடங்கினார்கள். அன்பானவர்களே, இங்கே 2 நிலைகள் காணப்படுகின்றது. யார் யாரை கொண்டு பணி செய்ய வேண்டும் என்பது, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்கின்ற 2 நிலைகளையும் இங்கே நாம் காண்கிறோம். 36ஆவது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது: தங்கள் இருதயத்திலே அந்த வேலைகளை செய்யும்படி மோசே வரவழைக்கின்றார். அந்த வேலைகளை செய்யும்படி மோசே வரவழைக்கின்றார். எந்த வேலைகளை செய்யும்படி மோசே வரவழைக்கிறார்? கர்த்தரால் கற்பிக்கப்பட்ட இந்த தூய அகம் கட்டப்படுவதற்கு, இந்த தூய அகம் கட்டப்படுவதற்கு 2 நபர்களை முன்குறித்து, பெசலெயேலையும் அகோலியாவையும் முன்குறித்து அவர்கள் தலைமையிலே ஒட்டுமொத்த இந்த தூயகத்தை கட்டுகிற பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த வேலையை செய்து வர தூயகத்தை கட்டுவதற்கு 2 நபர்களை முன்குறித்து அவர்கள் வழியாக இந்த பணியை தொடங்குகிற மோசே. அடுத்ததாக இந்த இருவருமே ஒட்டுமொத்தமாக தூயக கட்டுமானத்தை செய்துவிட முடியாது. ஆகவேதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது: தங்கள் இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாரை, அதற்கு முன்பதாக கர்த்தரால் ஞானம் அடைந்த 3 நிலைகள் அங்கே காணப்படுகிறது. ஒன்று, கர்த்தரால் ஞானம் அடைந்து; 2வது, தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்து; 3வது, ஞான இருதயம் உள்ளவர்களை இந்த பணிகளுக்கு ஒருங்கிணைக்கின்ற மோசேவாக இருக்கிறார். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒன்று, ஒரு பணியை நான் மேலாண்மை செய்கிறேன் என்கின்ற போது சரியான திட்டமிடுதலும் சரியான தீர்மானமும் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை ஒருங்கிணைப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே வழிநடத்தப்படுகின்றது. அன்பானவர்களே, ஆன்மீகம் சார்ந்த நிலைகளிலே ஒருங்கிணைப்பு. ஆன்மீகம் சார்ந்த நிலையிலே எப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பு நடக்கிறது? கர்த்தரால் கற்பிக்கப்பட்டதை, கர்த்தரால் ஞானம் அடைந்தவர்களை அடையாளப்படுத்துகிறதை புரிந்து கொள்வது. 2வது, தங்களுடைய இருதயத்திலே எழுப்புதல் அடைந்தவர்கள், அவர்கள் இந்த இருதயத்தில் உயர்ந்தவர்களாக தங்களாகவே முன்வந்து செய்யக்கூடிய வாலண்டியர் கான்ட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள். தாங்களாகவே முன்வந்து ஆர்வத்தோடு பணியாற்றுகிறவர்களை அடையாளப்படுத்தி, 3வது, ஞான இருதயம் உள்ளவர்களை இந்த பணிக்கென்று ஆயத்தப்படுத்துவது. அன்பானவர்களே, இந்த பணிகளிலே மிக மிக முக்கியமாக
இன்டெகிரிட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு பொறுப்பாண்மையிலே தலைமைத்துவத்தில் ஸ்டூவர்ட்ஷிப்ல இருக்க வேண்டியவர் ஒரு இன்டெகிரிட்டி பர்சனாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அவருடைய மனது என்ன நினைக்கிறதோ அந்த மனது நினைக்கிறதை அறிவு செயல்படுத்துகிற ஒன்றா, இந்த மனதும் அறிவும் செயல்படுத்துகிற ஒன்றை இந்த உடலும் இயைந்து பணியாற்றுகிற வேண்டும். அவர்தான் இன்டெகிரிட்டி பர்சன் என்று சொல்லுவாங்க. சில சமயம் சொல்லுவார்கள், என் மனசு அப்படிதான் நினைச்சது, ஆனா யோசிச்சு பார்த்து எனக்கு அதுல உடன்பாட்டு வரல, என் மனசும் என்னுடைய சிந்தனையெல்லாம் நல்லா இருக்குதுயா, ஆனா என்ன பண்றேன், நான் காலையில எந்திரிச்சு அந்த வேலைக்கு போனா தாமதமாக போகிறேன், என் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை, நான் அவ்வளவு தூரம் சோம்பேறியாக நான் இருந்து விட்டேன், சோம்பலோடு என்னுடைய பணியை செய்கிறேன். இது இந்த மூன்றும் இணையாமல் இருக்கின்ற போது அவர் இன்டெகிரிட்டி பர்சன் என்று சொல்ல முடியாது. இன்டெகிரிட்டி பர்சன் என்று சொல்வது மனமும் அறிவும் சிந்தனையும் உடலும் ஒன்றிணைகிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றிணைகிற ஒருவர் தான் அவருக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஆண்மையோடு திறனோடு அவர் செயல்படுத்த முடியும். அன்பானவர்களே, அப்படி அவர் செயல்படுத்த முற்படுகிற போதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா மக்களும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த காணிகள் நிறைய கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிற போது அது திரள் மிகுதியாக அது மாறி போனது. அகோலியாவும் பசலேயேலும் இனி போதும், நீங்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு காணிக்கைகள் குவிந்தது. அன்பானவர்களே, இந்த பொறுப்பாண்மையில் மிக முக்கியமான ஒன்று, சரியான நபர்கள் மீது, சரியான நபர்களை குறித்து, சரியான நபர்களிடத்தில் 3 விதமான பார்வை. சரியான நபர்களை குறித்து, சரியான நபர்களை அறிந்து, சரியான நபர்களிடத்தில் கொடுத்து இந்த பணிகளை நிறைவேற்றுவது. அன்பானவர்களே, நாம் நம்மிடத்தில் கொடுக்கப்படுகின்ற இந்த பொறுப்புகளை, பணிகளை எப்படி நாம் நிர்வகிக்கிறோம்? வெறும் நான் செய்கின்ற வேலை என்பது மாத்திரமன்று, என்னிடத்தில் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை நான் எப்படி நிறைவேற்றுகிறேன்? இந்த பொறுப்பு என்பது என்னிடத்தில் எப்படி கொடுக்கப்படுகிறது? நபர்கள் நாம் எங்கே கொடுக்கப்படுகிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிப்போம். ஆனால் நமக்கென்று கொடுக்கப்படுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார். ஒன்று குடும்பம், இரண்டாவது சமூகம், மூன்றாவது திருச்சபை, இன்னமும் நாம் பணியாற்றுகின்ற அலுவல்கள், இதை தாண்டி இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு என்று உழைக்கின்ற தலங்கள் ஒவ்வொன்றாக கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே இந்த பொறுப்பாண்மையை நிர்வகிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, விலையுயர்ந்தவற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற பொறுப்பு ஆன்மீக நிலைகளிலே. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பெத்தானியாவிலே மகதலேனா மரியாள் என்று சொல்லுகிற அந்த பெண் நலதலம் என்று சொல்லுகிற ஒரு பெரிய விலையுயர்ந்த தைலத்தை எடுத்து வந்து ஆண்டவருடைய தலையிலே அவர் அபிஷேகித்தார். இன்னுமாக பல்வேறு நிலைகளை நாம் ஆழமாக அறிந்திருக்கிற போது எப்படி நிர்வகிப்பது, யாருக்கு நிர்வகிப்பது என்பதை குறித்த தெளிவும் பார்வையும் உடையவர்களாக இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மிகச்சிறந்த நிலைகளிலே பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவது என்பதை குறித்த ஒரு பார்வை இருக்கிறது. இத லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் வசனம் தொடங்கி 27 வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியானது ஆண்டவர் ஒரு உவமை வழியாக சொல்லுகிறார். ஒரு எடுத்துக்காட்டு அல்லது கதை வடிவிலே அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். 1ஆவது வசனத்திலிருந்து காணுகிற போது அங்கே சகேயு என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் எப்படி இறையரசுக்கு நேராக தன்னுடைய பொறுப்பாண்மையை நிறைவேற்றுகிறார் என்பதையும், அங்கே எழுந்த விமர்சனங்களையும் குறித்து அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை போலவே இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் தனக்கு அரசாட்சியை பெற்று வர வேண்டும் என்பதற்காக அரசனிடம் போய் ஆளுநராக வர வேண்டும் என்பதற்கு அவர் முயற்சி செய்கிறதாக இந்த பகுதி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இது நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே ஆண்டவர் கதையாக சொல்லியிருக்கலாம் என்று வரலாற்று அறிஞர் ஜோசபியஸ் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிற போது சொல்கிறார், ஏரோதின் மகனாகிய அர்கலாயுஸ் அவர் இதே போலத்தான் அவர் போய் அரசு ஆணையை பெற்றுக் கொண்டு வந்தார். அப்படி போகின்ற போது ஒரு கூட்டம் மக்கள் அவருக்கு எதிர்த்து நின்றார். சகேயுடைய நிலையிலும் நாம் இதை பார்க்க முடியும். சகேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மேசியா யுகத்தை எதிர்நோக்குகிறார். மேசியா யுகம் என்பது ஒரு மிகப்பெரிய அரசாட்சியாக இயேசுவோடு ஒன்றிணைகின்ற வாழ்வுக்கு ஆயத்தப்படுகிறார். அப்படி ஆயத்தப்படுகிற போது அங்கே மிக முக்கியமான ஒன்று, அங்கே சூழ நின்றவர்கள் இயேசுவோடு
இந்த சகையை பார்க்கின்ற போது எல்லாரும் அவரை குறித்து முறுமுறுத்தார்கள். 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, சகையை சந்தோஷத்தோட இயேசு அழைத்துக் கொண்டு போகிற போது 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார். முறுமுறுப்போட இருக்கிறார். இறையரசனுடைய பங்காளியாக இந்த சகையில் தெரிவு செய்யப்பட்ட போது இவர் பொறுப்பாண்மைக்கு உரியவராக அங்கே இருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். இங்க ஒரு மிகச்சிறந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவராக நாம் இங்கே காண முடியும். சகையுவை தன்னுடைய பணி மேலாண்மை அழகாக காட்டுகிறார். இறையரசுக்கான பணி மேலாண்மை காட்டுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நான் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அடுத்து சொல்கிறார், நான் யாரிடமாவது எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா? ஒரு பெரிய சவாலை வைக்கிறார். அவர் வாங்கி இருந்தால் நான் திருப்பி தருகிறேன் என்பது வேறு. ஆனால் வாங்கினது உண்டானா? இப்படிப்பட்ட பணி மேலாண்மைக்கு உரிய ஒருவரை இந்த சமூகம் ஏற்க மறுக்கின்றது. ஏற்க மறுக்கின்ற போதுதான் இப்பேற்பட்ட தன்னுடைய பணி மேலாண்மையை, தன்னுடைய பொறுப்பு ஆண்மையை இங்கே இந்த சகையை அவர் நிறைவேற்றுகிறார். என்னிடத்தில் இருப்பதை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க நான் யாரிடமாவது அநியாயமா வாங்கினது உண்டானா நாதத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிற சகை. இந்த நிலையில் தான் இந்த பிற்பகுதியில இந்த கதையை நாம் பொருத்தி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இங்கே இந்த ஆளுநராக பதவியேற்பதற்கு என்று அரசரை போய் சென்று பார்க்க போகிறார். ஒரு நபர் போகிறார். அவன் போகிற போது ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? அவன் இப்படி அரசனாக கூடாது என்று சொல்லி அவனுக்கு எதிராக நிற்கிறார்கள். 19ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம், அவனுடைய ஊரார் அவனை பகைத்து. இந்த சகையையும் முறுமுறுக்கின்ற ஒரு கூட்டம் இருந்தது. எங்கேயும் இந்த ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் அரசனாக இருக்கக்கூடாது, அப்படி இவன் அரசனாக இருப்பதற்கு எங்களுக்கு மனதில்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தார். இறையரசு மேசியா யுகம் எங்கும் எழ வேண்டும். ஆனால் மேசியா யுகத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கிறதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த நிலையில் தான் அங்கே போகிற அந்த இளைய மன்னன் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் அந்த அரசாட்சியை பெற்றுக் கொள்வதற்காக செல்லும் முன்பு 10 திரவியங்களை எடுத்து 10 நபர்களுக்கு கொடுக்கிறார். இந்த கதையை இதுவரையிலும் நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போல நாம் புரிந்து கொள்கிறோம். மத்தேயுடைய சூழல் வேறு, லூக்காவுடைய சூழல் வேறு. லூக்காவுடைய சூழல் முழுமையும் எளியவர்களை மையப்படுத்துகிற ஒரு புத்தகமாக அது காணப்படுகிறது. எளியவர்களின் மீது அவருடைய உரிமையை பாதுகாக்கிறது உண்டு. அதனால்தான் ஏழை எளிய மக்கள், வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள், பாவிகள், பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இந்த லூக்கா நற்செய்தியாளர் கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலையில் 10 நபர்களுக்கு 10 ராத்தல்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராத்தலை அவர் கொடுத்திருக்க வேண்டும். 10 ராத்தல்கள் கொடுக்கப்படுகிறது. கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார். வந்த பிறகு ஒவ்வொருவரையும் அழைத்து கேட்கிறார். அதுல ஒருவர் சொல்கிறார், அந்த 10 பேரில் ஒருவர் தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயா, நீ கொடுத்த ராத்தலிலே நான் 10 ராத்தலை நான் சம்பாதித்திருக்கிறேன். இந்திய சமூகத்திலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பது என்பது இது முற்றிலும் உழைப்பை சார்ந்த ஒரு செய்தியாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் யார் அதிகம் உழைக்கிறார்கள்? இந்த சமூகம் இவ்வளவு மேம்பட்டு வந்திருக்கிறது என்றால் இந்த சமூகத்தை கொத்தி சாலைகள் அமைத்து பல்வேறு உருவாக்கின அடித்தள பணியாளர்கள். இந்த சமூகத்திலே நகரங்களாக உருவாக்கப்படும் எங்கோ இருந்த நீர்நிலையை கட்டி அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அடித்தள பணியாளர்கள். இந்த சமூகத்திலே குப்பை கூலங்கள் இல்லாமல் சுத்தமாக்குகிற துப்புரவு பணியாளர்கள். இவர்கள் கடுமையாக உழைத்ததன் விளைவாக தான் ஒரு ராத்தல் என்கின்ற திறமையானது 10 ராத்தல் அளவுக்கு அது வளர்ந்திருந்தது. அதற்கு அடுத்த நிலையில பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களும் தங்களுடைய பங்குகளை செலுத்துகிறார்கள். 5 ஒருவர் நான் 1 ராத்தல் பெற்றேன், அதை 5 ராத்தலாக நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். 3வது ஒரு நபர் இருக்கிறார். அந்த 3வது நபர் சொல்லுகிறார், ஒரே ஒற்றை ராத்தலை வைத்திருந்தவர் சொல்லுகிறார், அவர் இங்கே அரசனாக நிலைப்படுத்தப்பட போகிற அந்த மனிதனத்தை சொல்கிறார். 19ஆவது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறார், பின்பு வேறொருவன் அவரிடம் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை சீலையிலே வைத்திருந்தேன் என்றார்.
அதோடு நிற்கவில்லை. அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தேன். அன்பானவர்களே, மிக மிக சிக்கலான மனிதர்கள் இந்த மனிதர்கள். தாங்கள் உழைக்காமல் இருந்து கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறவர்கள். இவர்களை பார்த்தால் தீட்டு. இவர்கள் எல்லாம் இந்த பணிக்கு வரக்கூடாது. இவன் கல்வி என்று சொன்னால் இவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றும். இவன் மேலாடை அணியக்கூடாது, காலில் பாதணிகளை அணியக்கூடாது என்று சொல்லி மற்றவர்களை எப்போதுமே விமர்சனம் செய்து கடினமாக கடிந்திருக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒருபுறம் இந்த சமூகத்தில் ஒன்றாக இருந்தது 10 பெருக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமூகத்தின் அடிநாதர்கள். ஒவ்வொரு பக்கமும் அவர்கள் உழைத்து 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 பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த கதையில் வருவது வேறு, இயல்பில் நடப்பது வேறு. இந்த கதையில் வருகிற போது அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்திய சமூகத்தில் இப்படி உழைக்கிறவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அன்பானவர்கள், 2வது 3வது நிலையில் இருக்கிறவன் சொல்லுகிறான், நீ ஏன் உழைக்கவில்லை என்று கேட்டபோது கேள்வி கேட்டவனை விமர்சிக்கிறவனாக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், மிக கடினமாக சொல்கிறான், நீ வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன். எப்போதும் எதிர்மறையாக விமர்சித்துக் கொண்டிருப்பார். மற்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல காலம், இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் சிறப்பான காரியங்களை ஆடி மாதங்களில் செய்வார். மற்றவர்கள் ஒரு தவறு இழைத்து விட்டால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஒற்றை கூட்டம் உழைக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கூட்டம் அவர்கள் தவறளித்தால் அவர்களை கொஞ்ச நாள் ஊரை விட்டு தள்ளி வைத்தார். ஒரே மாதிரி குற்றம் செய்தாலும் வேறு வேறு விதமான விமர்சனங்களை, கண்டனங்களை, பல்வேறு நிலைகளை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அன்பானவர்களே, இந்த பகுதி எதிர்மறையாக புரிந்து கொள்வதற்கு இன்னமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையானது இந்த சகையுடைய நிகழ்வுக்கு நேர் எதிராக இன்னொரு பொருளை தருவதாகத்தான் இதை புரிந்து கொள்ள முற்படுகிறேன். சொல்லப்படுகிறது, அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இவன் பொல்லாத ஊழியக்காரன், அவன் சிந்தனையை மோசமாக இருக்கிறான், மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை, பிரிவினையை மையமாக வைத்திருக்கிறான், அடுக்குகளை கொண்டு பல்வேறு நிலைகளிலே மக்களை வெறுக்கிறவனாக, மக்கள் மீது எப்போதும் குற்றம் சுமத்துகிறவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இவன் பொல்லாத ஊழியக்காரன், இவன் வாய் சொல்லை கொண்டே, அதுதான் இவர்கள் எப்போதும் மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கின்றவர்கள், உழைக்காமல் மற்றவர்களை குற்றப்படுத்தி தாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவன் பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டு இவனை நியாயத்திருக்கிறேன், நான் தான் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காதை அறுக்கிறவனாயிற்றே, பின்னையே நீ உழைக்கவில்லை என்று அவன் மறுபடியும் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், என் திரவியத்தை நீ காசு கடையிலாவது வைத்திருக்கலாம் அல்லவா? உண்மையில் ஆண்டவர் இது நேர்மறையாக கதையாக சொல்லி இருந்தால் நிச்சயமாக வட்டி வாங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டார். இது எதிர்மறையானது. இது எதிர்மறையானதுனாலதான் இந்த பகுதி சொல்லப்படுகிறது. நீதான் மற்றவர்களை குற்றப்படுத்துவனாயிற்று, மற்றவர்களிடம் எப்படி வந்தாலும் சரி என்று சொல்கிறவனாயிற்று, நீ குறைந்தபட்சம் வட்டி கடையாவது இதை கொடுத்திருக்கலாம் என்று விமர்சிக்கிறார். அப்போதுதான் ஒரு கடுமையான ஒரு முடிவை இந்த அரசன் எடுக்கிறார். என்ன எடுக்கிறான்? நான் போகின்ற போதே என்னை எதிர்த்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களும் இப்படி விமர்சனத்தை வைத்தவர்கள். ஒரு நல்ல அரசாட்சி உருவாவதற்கு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது, உழைக்காமல் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற கூட்டம் இருக்கிறது. அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை வெட்டி போடுங்கள் என்று சொல்லி அரசன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆன்மீகத்திற்கு தெரிவு செய்வதற்கு ஒரு கூட்டம், அவளை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை மோசையின் வழியாக, அரசியல் காரணங்களிலே எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை இந்த லூக்காவின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 2 நிலைகளையும் புரிந்து கொள்வதற்கு பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 20 வரை இருக்கக்கூடிய பகுதி நம்மோடு நேரடியாக பேசுகிறது. ஆகிய அழகாக பவுலடிகளார் சொல்லுகிறார், மிக நெருக்கடியான காலகட்டத்தில் அரசியலினாலும் ஆன்மீகத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாக எருசலேமிலே யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள், மதம் மாறியவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆன்மீக நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் சார்ந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதர்களால் மிக கொடூரமாக தாக்கப்பட்டவர்களாகிய ஆதி திருச்சபை, ரோம ஆளுநர்களால மிக கொடூரமாக பாதிக்கப்பட்ட ஆதி திருச்சபை, அந்த திருச்சபையில் இருந்த விசுவாசிகள், அந்த திருச்சபையில் இருந்த இறை மக்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக மறைந்து உயிருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் பிலிப்பு பட்டணத்தை சார்ந்த மக்கள், பிலிப்பில் இருந்த திருச்சபையார் அவருடைய இயலாமையிலும் கூட நிதியை சேகரித்து அவர்களை தாங்கினார்கள். அப்போதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்படுகிறது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே. அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு நன்கொடை கொடுத்து விட்டால் அவர்கள் மறுபடியும் போய் நன்கொடை வைப்பதற்கு நாம் ரொம்ப யோசிப்போம். ஏனெனில் மறுபடியும் அவன் வரானே என்கின்ற அவருடைய முகம் அப்படி மாறுகிறதை நாம் பல்வேறு இடங்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த பிலிப்பு சொல்கிற அந்த மக்கதோனிய மக்கள், அவர்களை பற்றி பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பற்றி நீங்கள் நினைக்கின்ற போது நீங்கள் மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே, மனம் மலர்ந்த மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு பவுலை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட அன்பில் அவர்கள் இருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த பொறுப்பாண்மை என்பது எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில, எங்கெல்லாம் பல்வேறு நிலையில சிதறடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த பொறுப்புகளை தாமாக முன்வந்து நிறைவேற்றுகிற வழிநடத்தலுக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மனமலர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்வது, அரசனிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றை 10ஆக்குகிற அடித்தள பணியாளர்களை போன்று தாங்கள் எப்போதும் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிறது இந்த மக்கதோனிய திருச்சபை மனமலர்ந்து கொடுக்கிறார்கள். ஆகவேதான் இப்படி சொல்கிறார் பவுலடிகளார் சொல்கிறார், நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் மிகுந்த உண்மையோடு இதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். நான் என் நிலையில் இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். 12ஆம் வசனம் சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், இன்னமும் எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையும், குறைவுடையும் நான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் கற்றிருக்கிறேன், ஆகவே உறுதியோடு இருக்கிறேன். நீங்கள் என்னை விசாரித்திருக்கிறபடினாலே, நீங்கள் மனமலர்ச்சியோடு என்னை விசாரித்திருக்கிறனாலே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிற இந்த பவுலடிகளார். அன்பானவர்களே, பொறுப்பாண்மை, அக்கௌண்டபிலிட்டி, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் உண்மையாக இருக்கிறேன் என்கின்ற போதுதான் மக்கள் அவர்கள் மனமலர்ச்சியோடு மீண்டும் பவுலடிகளார் கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, நம் கடவுள் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே நம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவதற்கு இந்த பொறுப்பாண்மையை நிர்வகிப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஒருபுறம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிதி பொருளாதாரம் சார்ந்தவைகள், எனக்கு கொடுக்கப்படுகின்ற நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயற்கை வளங்கள், மனித வளங்களை குறித்த பார்வை, இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கிறதாக நாம் இருப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். அன்பானவர்களே, இதுவரை 10 ராத்தல் கொடுத்தால் 10 ராத்தல் சம்பாதித்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு ராத்தல் கொடுத்த போதும் அதை 10 ராத்தல் ஆக்குகிற அளவுக்கு கடுமையான உழைக்கின்றவர்களை கடவுள் அங்கீகரிக்கிறார். ஆனால் ஒரு ராத்தலை பெற்றுக்கொண்டு அந்த ராத்தலையும் மண்ணிலே சீலையிலே மூடி புதைத்து விட்டு மற்றவர்களை கடுமையாக விமர்சிப்போம் என்றால் இந்த பொறுப்பாண்மையின் அடிப்படையில் துணிவோடு கடவுள் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். அன்பானவர்களே, ஒன்றை 10 ஆக்குகிற பணிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி ஆக்குவதற்கு நாம் வாசித்த பகுதியின்படியாய் 3 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை போல 3 காரியங்கள் அங்கே நம்மிடத்திலே உரையாடுகின்றன. 1, ஞானம் அடைய, 2வது தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைய, 3வது ஞான இருதயம் மூலமாக விளங்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த பொறுப்பாண்மையை நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த 3 குணங்கள் வழியாக கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுடைய காலை வேளையில எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பாண்மையை வெறும் வெளிப்படையாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஆற்றுத்தார் சுவாமி. சகைவை போல மிக வெளியரங்கமாக எண்ணத்தில் இருக்கிறதை நான் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கும்,
நான் யாரிடமாவது நான் தப்பாக நடந்திருக்கிறேனா என்று கேட்கின்ற அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு நிற்பதற்கு எங்களை ஆற்றுப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு திரும்ப நாங்கள் கணக்கொப்பிப்பொருளாக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றுப்படுத்தும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஒன்றை 100ஆக்குகிற அளவுக்கு 10ஆக்குகிற அளவுக்கு இந்த சமூகத்திலே உழைத்திருக்கிற மக்கள் அங்கீகரிக்கப்படும் பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். துப்புரவு செய்து பாதைகளை செப்பனிட்டு ஒவ்வொருடைய உடைகளையும் அழுக்குகளையும் குப்பைகளையும் தூய்மைப்படுத்தி இந்த சமூகத்தை மேம்பட்ட நிலைக்கு 10 மடங்கு உழைக்கிற அடித்தள பணியாளர்களைப் போல நாங்கள் உண்மையிலாக விளங்க எங்களுக்கு அருள்தாரும். ஒருபோதும் நாங்கள் உழைக்காமல் மற்றவர்களை குற்றப்படுத்தலாக நாங்கள் இருந்து விடாமல் கடவுளே எங்களை ஆற்றல் படுத்த பார்த்து நாம் மன்றாடுகிறோம். இப்படி திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே. ஆமென்.